Hi guys, welcome to Course Cracker. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பைத்தான் ப்ராக்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 சப்ஜெக்டோட இன்புட் வாங்கணும், அந்த இன்புட்கான டோட்டல் மார்க்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கிரேட்ஸ் அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 80 ஆர் கிரேட்டர் தென் 80% இருந்தால் ஏ கிரேட், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அண்ட் லெஸ் தென் 80 இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்தால் பி கிரேட். ஸோ இதை இந்த ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம ஆல்கரிதம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக நமக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க் வேணால் நம்ம என்ன பண்ணணும், அஞ்சு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணோம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் S1 S2ன்னு வச்சுருக்கோம், உள்ளே போனோன்னா நம்ம சப்ஜெக்ட்ஸ் நேம் கூட வச்சுக்கலாம் வேரியபிள்ஸாக. ஸோ இந்த வேரியபிள்ஸில் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். செகண்ட் என்ன பார்த்தோம், கொஸ்டினில் டோட்டல் கேட்டிருந்தாங்க. டோட்டல்னால் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் மார்க்ஸ், தமிழ் மார்க்ஸ், சயின்ஸ், சோஷியல் என்ன மார்க்ஸ் கேட்குறாங்களோ அந்த மார்க்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. தேர்டு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன, டோட்டல்ன்றது நீங்கள் எடுத்த மார்க். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் எடுத்த மார்க்கு, தமிழ் எடுத்த மார்க்கு, ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் எடுத்த மார்க் ஆட் பண்ணது டோட்டல். இது வந்து 500ன்றது இங்கே 5 சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். ஸோ 5 சப்ஜெக்ட்னால 5 சப்ஜெக்டோட ஓவரால் மார்க்ஸ், அவுட் ஆஃப் மார்க்ஸ் சொல்லுவோம்ல, அந்த அவுட் ஆஃப் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 100 இருக்கும். ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் வரும்போது 500 மார்க்ஸ். இது வந்து நீங்கள் எடுத்த மார்க்கு, இது வந்து அவுட் ஆஃப் சொல்கிற மார்க் 500. பர்சன்டேஜ்னால நம்ம இன்ட்டு 100 பண்ணால் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அங்கே கிரேட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்ஸ் கேட்டதுனால அவங்க கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரேட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஆல்கரிதம்ஸாக இதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ கோடிங்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆல்கரிதம் என்ன, யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது. கரெக்டாக. ஸோ இப்போ வேரியபிள் வந்து நான் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு இங்கிலீஷ்ன்ற வேரியபிள் கொடுக்குறேன். ஃப்ளோட்டுன்றது ஒரு டேட்டா டைப். இதில் என்ன பண்ண முடியும்னா பாயிண்ட் நம்பர் சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து 99.5 எடுத்திருக்கீங்க மார்க்ஸ், அப்போனா இந்த ஃப்ளோட்டில் இருந்தால் மட்டும் தான் அந்த 0.5 சேவ் ஆகும். இதே நீங்கள் இன்டீஜர் கொடுத்தீங்கன்னா வெறுமனா 99 மட்டும் தான் சேவ் ஆகும், பாயிண்ட் நம்பர் எடுத்துக்காது இன்டீஜர். ஸோ ஃப்ளோட்னால் மட்டும்தான் பாயிண்ட் நம்பர்ஸ் எடுக்க முடியும். ஸோ இன்புட்னு என்னதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு டைம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது வேறு மார்க்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இங்கிலீஷ் ஈக்குவல் டு 100ன்னு வச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் ஸ்டாட்டிக்காக ஒரே மார்க் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ரன் பண்ணும்போது நீங்களாக ஒரு மார்க்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்புட், அது வந்து யூசர் வந்து நமக்கு வேல்யூஸ் தரணும். ஸோ இதோட நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்டிங்னா யூசருக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ்னு இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், யூசர் தமிழ் மார்க் கொடுத்துட்டாருன்னா யாருக்கு தெரியும். ஸோ அவருக்கு நம்ம டிக்ளேர் சொல்கிறோம் இங்கிலீஷ் மார்க் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஸ்ட்ரிங் இது. ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி காட்டும், யூசர் இந்த மேனுவலில் படிச்சுட்டு ஓகே இங்கிலீஷ் மார்க்ஸ் கொடுக்கணும் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷ் மார்க்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி 5 சப்ஜெக்ட்டுக்கு 5 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கான டேட்டா டைப்பும் அப்புறம் இன்புட் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம வாங்குற இன்புட்லாம் ஒரு வேரியபிளில் சேவ் ஆகிரும். டோட்டல்னால் என்ன சொன்னேன், நம்ம எடுத்த மார்க்ஸை மொத்தமாக ஆட் பண்ணுறது அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ். ஸோ இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸு, கம்ப்யூட்டர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்கும் நம்ம இங்கே ஆட் பண்ணி டோட்டலுன்ற வேரியபிளில் சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே. தேர்ட் ஸ்டெப் என்ன, பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா நம்ம என்ன சொன்னோம், டோட்டல் பை, டோட்டல்னால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே 5 சப்ஜெக்ட் மார்க் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் நம்ம டோட்டல். பை இங்கே அவுட் ஆஃப் மார்க்ஸ், அவுட் ஆஃப் நம்ம எத்தனை மார்க்ஸ் எழுதியிருக்கோம் 500. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஈச் சப்ஜெக்ட் வந்து 100 மார்க்ஸ். ஸோ 5 சப்ஜெக்ட்னால 500 மார்க்ஸ். ஓகே. பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100. இது வரைக்கும் புரிஞ்சுதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த 5 சப்ஜெக்ட் மார்க்ஸும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு இங்கே டோட்டல்ன்றது இந்த வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் வந்து இங்கே இந்த வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 500 எடுத்துட்டேன். ஸோ அதனால் அப்போ இந்த இடத்துல வந்து டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 500 டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பர்சன்டேஜ் 0.2f எதுக்கு வருதுன்னா, ஜஸ்ட் இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு 400.7777 மார்க்ஸ் எடுத்துறீங்க, ஆனால் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்தாலே போதுமானது. ஸோ அதுக்காக அதை ஸ்லைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ அந்த 2f போட்டிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வரும், 3f போட்டிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ வந்து நான் 400.7777 எடுக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன வேணும், பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் வந்தால் போதும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், .2f கொடுத்தேன்னா எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 2 7 வராது, இந்த நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல அந்த 2 7ஓட முடிஞ்சிடும். ஒருவேளை நான் பாயிண்ட்க்கு அப்புறம் 3f போட்டேன்னா, பாயிண்ட்க்கு அப்புறம் 3f போட்டேன்னா 3 7 வரும், ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ இதுக்காக தான் அந்த .2f யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இங்கே ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருக்கோம்ல, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது ஸ்ட்ரிங்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக அப்படியே பிரிண்ட் ஆகிடும். மார்க்ஸ் பர்சன்டேஜ்ன்றது அப்படியே நமக்கு நார்மலாக ஹலோ வேர்ல்டுன்ற மாதிரி பிரிண்ட் ஆகிடும்.
இங்கே பர்சன்டேஜ் போட்டிருக்கோம் .2f போட்டிருக்கோம். அப்போ இந்த பர்சன்டேஜ் எதை டினோட் பண்ணுறதுன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் சொல்கிறேன், நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல இந்த பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இதுக்கு ஒரு வேரியபிள் கொடுக்கணும். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே பர்சன்டேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரியபிள் எடுத்துக்கும். ஸோ அந்த வேரியபிளில் 0.2f வந்து அதான் 0.2f மீன்ஸ் அதிலேருந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் மட்டும்தான் வச்சுக்கும், அதுக்கப்புறம் எடுத்துக்காது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்போ அதுக்கு கிரேட் சொல்கிறாங்க. இப்போ ஏ கிரேட் சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும், ஏ கிரேடோட இந்த கொஸ்டின்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதுதான். ஸோ இந்த கொஸ்டினில் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டிஷன் கொடுக்கலான தான் கஷ்டம், அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னது, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். பர்சன்டேஜ் கிரேட்டர் than equal to 80. ஸோ பர்சன்டேஜ்ன்றது நம்ம இங்கே பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் தான் நம்ம பர்சன்டேஜை வந்து சேவ் பண்ணி வைக்க போகுது. ஓகே. ஸோ பர்சன்டேஜ்னு இந்த வேரியபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 80% எடுத்திருக்கேன். அப்போ கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே வரும். இங்கே டேரெக்டாக பர்சன்டேஜ்ன்ற இடத்துல ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது 18 சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா 80 greater than or equal to 18 வரும். ஸோ அப்போ வந்து பர்சன்டேஜ் என்ன ஆகும், 80 ஆர் greater than or equal to 80 இருக்கிறனால எனக்கு என்ன பண்ணும், அவுட்புட்டில் ஏ கிரேடுன்னு பிரிண்ட் பண்ணும். இதுவே நான் 70% எடுத்திருக்கேன். ஓகேவா. 70 எடுத்திருக்கேன்னா என்ன ஆகும், பர்சன்டேஜோட இது வந்து 70 வந்திருக்கு. 70 greater than or equal to 70. ஸோ அப்படி வரும். ஓகேவா. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் லெஸ் தென் ஆர் 80. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70% எடுத்துருக்கோம். 70 இல்லை 70க்கு மேலே எடுத்துருக்கணும். ஆனால் 80%க்கு கம்மியாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்போனா நமக்கு பி கிரேட் பிரிண்ட் ஆகும். தேர்ட் கண்டிஷன் என்ன பாருங்கள். இப்போ ஒருவேளை இந்த தேர்ட் கண்டிஷன் எல்இஃப்னு இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட் இஃப் ரன் ஆகும். இஃப் ஃபெயில் ஆகிடுச்சு, இஃப் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எல்இஃப் வரும். ஸோ இந்த எல்இஃப் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். அடுத்த கண்டிஷன் என்ன இருக்குது, தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். பர்சன்டேஜ் கிரேட்டர் than or equal to 60 லெஸ் தென் 70. அண்டுன்றது என்னென்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் அண்டு ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 65% எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது செக் பண்ணும், பர்சன்டேஜ் கிரேட்டர் than or equal to 60. ஸோ என்னோடய பர்சன்ட் நான் 65 சொல்லியிருக்கேன். ஸோ 65 வந்து 60யோட பெருசு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இங்கே இன்னொரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள், பர்சன்டேஜ் லெஸ் தென் 70. ஸோ பர்சன்டேஜ் வந்து இப்போ நான் 65 எடுத்திருக்கேன். அந்த 65 என்னது லெஸ் தென் 70யோட கம்மி தான். கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து அண்டு என்னென்னா, இப்போ இதுவும் ட்ரூ ஆகிடுச்சு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தீங்களா, இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகிடுச்சு, அப்புறம் இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த தேர்ட் கண்டிஷன் கரெக்டாக வந்துடும். தேர்ட் கண்டிஷன் பிரிண்ட் ஆகி சி கிரேட்னு வரும். ஓகேவா. ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னா, என்னோடய பர்சன்டேஜ் மார்க் வந்து கிரேட்டர் தென் 40 இருக்கணும், லெஸ் தென் 60 இருக்கணும். ஓகேவா. நான் 40லேருந்து 60க்குள்ளே இருக்கணும் என்னோடய மார்க். இந்த அண்டுன்றது ஒன்றும் இல்லை, இது தனி கண்டிஷன். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அண்டர்லைன் பண்ணியிருக்கு, இது தனி கண்டிஷன், இது தனி கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, என்னோடய மார்க்ஸ் வந்து நான் 45% எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 இருக்கான்னு பார்க்கும். ஓகேவா. 40 நான் 45 சொன்னதுனால கண்டிப்பாக இந்த 40யோட பெருசு தான், அதனால் ஃபஸ்ட்டு ஓகே ஆகிடும். செகண்ட் பாருங்கள். ஸோ இது ட்ரூ ஆகிடுச்சு ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் ரைட் சைடில் இருக்க கண்டிஷன் பாருங்களேன், என் பர்சன்டேஜ் வந்து லெஸ் தென் 60 இருக்கும். கண்டிப்பாக அது லெஸ் தென் 60 தான், ஏன்னா 45. ஸோ இப்போ ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆனால் மட்டும்தான் என்னோடய கிரேட் வந்து டின்னு பிரிண்ட் ஆகும், இல்லைனா பிரிண்ட் ஆகாது. மார்க் வந்து 30% தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ இந்த கண்டிஷன் நான் செக் பண்ணும்போது இது வருமா, வராது. கரெக்டாக. ஏன்னா இங்கே கிரேட்டர் தென் எடுத்தோன்னே என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தென் 40 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் இது செக் பண்ண கண்டிப்பாக இந்த செக் பண்ணும். இஃப் பொறுத்த வரைக்கும், இஃப் எல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்பில் தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும், டேரெக்டாக லாஸ்ட் கண்டிஷன்லாம் வராது. ஃபஸ்ட்டு 1 2 3 இந்த 3 கண்டிஷன், அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 30% எடுத்திருக்கேன்னா, ஸோ இந்த ஃபோர்த் கண்டிஷன் செக் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆயிரும், செகண்டும் ஃபெயில் ஆயிரும், தேர்ட் ஃபெயில் ஆயிரும், ஃபோர்த் வந்துடும். ஃபோர்த்தில் வந்து செக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 30% இதாக எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபோர்த் வந்து செக் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபெயில் ஆயிரும். ஆனால் 30ன்றது என்ன, லெஸ் தென் 60 தானே, அப்போ இது ட்ரூ ஆயிரும். ஸோ ஒரு ஃபால்ஸு ஒரு ட்ரூ. ஓகே. அப்போ என்ன ஆகும்னா, என் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணும், நெக்ஸ்ட் அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கோ அதை செக் பண்ணு. அடுத்த கண்டிஷன் பர்சன்டேஜ் லெஸ் தென் 40%. ஸோ 30ன்றது லெஸ் தென் 40 தான். ஸோ அதனால் எனக்கு இ கிரேட் பிரிண்ட் ஆயிரும். ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறோம். ஓகேவா.
ஃபஸ்ட் நம்ம என்ன கேட்குது என்டர் த இங்கிலீஷ் மார்க்ஸ். ஸோ நம்ம அந்த ப்ராம்ப்டிங் சொன்னல யூசருக்கு என்ன பண்ணணும்னு தெரிவிக்கிறது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுது என்டர் த இங்கிலீஷ் மார்க்ஸ் கேட்குது. ஸோ நான் கீபோர்ட் மூலமாக இன்புட் கொடுக்குறேன். 100 நான் 100 மார்க்ஸ் எடுத்துன்னு சொல்லி 100 கொடுக்குறேன். ஸோ செகண்ட் வந்து நான் மேக்ஸில் வந்து ஒரு 90 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 100. அடுத்து ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் கேட்குது. ஃபிசிக்ஸில் 100, கெமிஸ்ட்ரியில் ஒரு 100. ஓகேவா. ஸோ 100 மார்க்ஸ் கொடுத்தோடனே டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ காட்டுது? 490 காட்டுது. பர்சன்டேஜ் வந்து 98% காட்டுது. ஸோ இங்கே வந்து நம்ம பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம 2F கொடுத்துருந்தோம் அங்கே கரெக்டாக. பிரிண்ட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கோம்? %.2F அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் கண்டிப்பாக 2 டிஜிட் வந்தே ஆகணும். அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 0.1 இருந்தால் 0.1 வரும், 01 வரும். ஸோ ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? நமக்கு ரவுண்ட் நம்பர்ஸில் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே இல்லைனா 2 0 வந்துடும். ஓகேவா. ஸோ நம்ம டோட்டல் மார்க்ஸ் வந்துருச்சு, பர்சன்டேஜ் வந்துருச்சு. என்னோடய பர்சன்டேஜ் 98 இருக்குது. ஸோ 98 அது ஏ கிரேட். எதனால் ஏ கிரேடு ஃபஸ்ட்டே செக் பண்ணோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80. என்னோடய பர்சன்டேஜ் என்ன? 98%. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ அதனால் ஏ கிரேடுன்னு பிரிண்ட் ஆகிடும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் தான் நமக்கு அடுத்த கண்டிஷன் போகும். எல்இஃப் இந்த கண்டிஷன் செலக்ட் பண்ணியிருக்கலாம், இந்த கண்டிஷன் போகும். ஸோ அது கரெக்டாக இருக்கிறதுனால அடுத்த கண்டிஷன் போகல. ஓகேவா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.